ஹாய், இன்றைக்கி நம்ம 10th மேக்ஸில் 6th சாப்டர் டிக்னாமெட்ரியில் எக்ஸாம்பிள் 6.7 தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னென்னா, ப்ரூவ் தட் சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி. இது வந்து பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம எப்பவும் போல் எல்லா சம் மாதிரியே எல்ஹெச்எஸ் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும். எல்ஹெச்எஸ்னால் என்னது? இந்த ஃபுல்லாக திட்டம் கொடுத்துருக்காங்களா, இதை ஃபுல்லாக எப்படி எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். எழுத போகிற என்னென்னா, ஃபஸ்ட்டு இங்கே சைன் ஸ்கொயர் ஏ இருக்கா, ப்ளஸ்ஸு போட்டு அடுத்து எழுத போகிற டைம் வந்து சைன் ஸ்கொயர் ஏ இருக்க மாதிரி இல்லைங்க, இது ஃபஸ்ட் டைம்னு சொல்லி எடுத்து எழுதிடுவோமா. ப்ளஸ்ஸு போட்டு ரெண்டாவது இது எடுத்து எழுதணும். ஏன்னா இங்கே பாருங்களேன், இங்கே சைன் ஸ்கொயர் ஏ அந்த மாதிரி எடுத்து எழுதணும். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் எழுதுறேன் சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் இங்கே என்னது சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி எழுதிட்டோமா. இப்போ அடுத்து எழுதணும். அடுத்து என்ன எழுதணும்? இது எடுத்து எழுதணும். என்னது? காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி. இப்போ பாருங்களேன், இப்போ இந்த டேர்ம் மட்டும் எடுத்துக்கலாம். இது ரெண்டு தனியாக, இது ரெண்டு தனியாக. இப்போது இந்த ரெண்டில் எதை காமன் எடுக்கலான்னு பாருங்கள். எதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது? சைன் ஸ்கொயர் ஏவும் சைன் ஸ்கொயர் ஏவும் ரெண்டுத்தில் ஒரே மாதிரி இருக்கா, அப்போ அதை வெளியே காமன் எடுத்துடலாம். அப்போ என்ன ஆகும்? சைன் ஸ்கொயர் ஏ மிச்சம் உள்ளே என்ன இருக்குது? சைன் ஸ்கொயர் பி இருக்குது, காஸ் ஸ்கொயர் பி இருக்குது. அப்போது காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பி. சரி, இது ஒன்று முடிஞ்சா, இது மட்டும் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து பாருங்கள், இதில் என்னத்தை காமன் எடுக்கலாம்? காஸ் ஸ்கொயர் ஏவை காமன் எடுக்கலாம். அப்போது காஸ் ஸ்கொயர் ஏ காமன், மிச்சம் உள்ளே என்ன இருக்கும்? சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி. இப்போ பாருங்களேன், இங்கே நமக்கு ஒரு ஐடென்டிட்டி வரும். என்ன ஐடென்டிட்டி? சீன்ஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இட் இஸ் ஈக்குவல் டு 1. இங்கே தீட்டாவுக்கு பதிலாக பாருங்கள் ஏபிசிடி கொடுத்துருப்பாங்க, பிபி ஏஏ. இங்கே பாருங்கள் ப்ளஸ்ஸில் இருக்கா, அப்போ சைன் முன்னாடி இருந்தால் காசு முன்னாடி இருந்தால் ஒன்று தான். அப்போ சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் இது என்ன வரும்? 1 வரும். அப்போ இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் இங்கே என்னது? காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு என்னது? 1. இப்போது சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் மட்டும் அடுத்து வரும். சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ திருப்பி என்னது? திருப்பி இந்த ஐடென்டிட்டி தான் இருக்குது. அப்போ இது விச் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இது எதுக்கு ஈக்குவல்னா ஆர்ஹெச்எஸ்க்கு ஈக்குவலு. அப்போது எல்ஹெச்எஸ் இட் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஆல் தான் சம். டவுட் இருந்தால் கேளுங்க, வேறு எதாவது சம் என்னாலும் கேளுங்க. தேங்க்யூ.